ஆஸ்கார் நமஸ்கார் சர்க்கார் சர்க்கார் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அதை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். அதை பார்த்தீங்கன்னா சர்க்கார் ரிலீஸ் ஆகி 18 நாள் ஆச்சு. சர்க்கார் ரிலீஸ் ஆகும்போது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா தளபதியோட படம்ன்றதுனால பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன், பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். படம் எப்படி பார்க்க போகிறேன்னு எப்பவுமே தளபதி படங்கள் வந்தாலே முன்னாடியும் பிரச்சனைகள் வரும், பின்னாடியும் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் சர்க்காருக்கும் தளபதியோட சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்துச்சு. அதுக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தா அதுலேருந்து ஒரு சில டைலாக்ஸ்லாம் தூக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேவலமான வேலைகள்லாம் பார்த்தாங்க. ஒரு சில கட்சியினர் பேனரு போஸ்டர் அதெல்லாம் உடச்சி போட்டாங்க. அதெல்லாம் கூட எதுவுமே கண்டுக்காமல் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கார் திரைப்படம் 255 கோடியை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தளபதி அந்த படத்தில் சூப்பரான டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் உங்களை எல்லாருக்குமே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைலாக் மீனவ மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டைலாக் சூப்பராக இருக்குப்பா, எங்களுக்காக ஒரு மனுஷன் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் டிக்டாக்லையும் அதுக்கு மட்டும் இல்லாமல் யூடியூப்ல எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாஸில் வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் வீணம் தாண்டா, நானும் உப்பு காத்து சாசிச்சு வாழ்ந்துருந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டைலாக் பேசியிருப்பார் தளபதி அவர்கள். அந்த டைலாக் நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் இருக்கார்ல, அவரோட பான் அவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரில் தங்கச்சி மண்டபம்ன்ற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தளபதி அந்த படத்தில் பேசின டைலாக் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி இப்போ டெல்டா மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்காக அவரோட நிதி உதவிகள் மட்டும் இல்லாமல் அவரோட சங்கத்தில் இருக்க ஆறுகளையும் சேர்த்து ஒன்றா திரட்டி நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அடுத்து தளபதி 63 வரப்போது, அதுக்காக ஹீரோவா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படமா இருந்தாலும் இந்த படம் வேற எந்த ஜானர்ல இருந்தா, அதாவது அட்லியோட டைரக்ஷன்ல வேற என்ன மாதிரி ஒரு ஜானர்ல இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நேற்று என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ராட்சஸ் 50ஆம் நாளை பற்றி சூப்பராக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மறந்துருந்தா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் நெட் டிவி ஃபார் யூ அப்படின்றது மட்டும் இல்லாமல் சுட சுட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெப்சைட்டும் வச்சிருக்கோம். அங்கே போய் பார்த்து நீங்கள் சுட சுட நியூஸை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் KS பாய். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.